தமிழ் அவ்வை வழங்கும் புயலிலே ஒரு தோணி ஏஐ காணொளி மூலம் இந்த விரிவான கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த புயலிலே ஒரு தோணி கதையுடைய ஆசிரியர் ப. சிங்காரம். இவர் பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கம்புணரி அந்த பகுதியை சேர்ந்தவர். இவர் வேலைக்காக இந்தோனேசியா போனார். மறுபடியும் இந்தியா வந்தப்போ தினத்தந்தி நாளிதழ் அதில் இவர் பணி செஞ்சிட்டு இருந்தார். இவர் பார்த்தோம்னா அந்த சூழல்லையே இவருடைய சேமிப்பு தொகையான 7.5 லட்சம், அதாவது 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்திலே 7.5 லட்சம் ரூபாய் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்தவர் பார்த்தோம்னா ப. சிங்காரம். இந்தோனேசியாவில் ப. சிங்காரம் இருக்கும்போது தென்கிழக்காசிய போர் நடக்குது. அந்த சூழலில் மலேசியா இந்தோனேசியா இந்த பகுதியில் இந்த மாதிரி போர் நடக்கிற மாதிரி இவர் கற்பனை செஞ்சு எழுதப்பட்ட கதை தான் இது. கடற்கூத்து என்ற அத்தியாயத்துடைய சுருக்கமான பகுதி தான் நம்மளுடைய பாடப்பகுதி. இந்த புயலிலே ஒரு தோணியை ஏஐ காணொளி மூலம் கண்டுகளிக்கலாம் வாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்களில் ப. சிங்காரமும் ஒருவர். அவர் இந்தோனேசியாவில் இருந்தபோது 2ஆம் உலகப் போர் நடந்தது. அப்பொழுது நடந்த அனுபவங்களோடு தனது கற்பனையும் சேர்த்து இந்த புயலிலே ஒரு தோணி கதையை படைத்துள்ளார். நாமும் அக்கதையை பார்க்கலாம் வாங்க. கொளுத்திக் கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. புழுங்கிற்று. பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். மேகப் பொதிகள் பறந்து திரண்டு ஒன்றி கும்மிருட்டாய் இறுகி நின்றன. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுவென நெளிந்தன. காற்றையே காணோம். ஒரே இறுக்கம். கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கிக்களித்தன. தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது. எலும்புகள் முறிவது போல் நொறு நொறு நொறுங்கல் ஒளி. தலைக்கு மேல் கடல். இருளிருட்டு. இருட்டிருட்டு. கடல் மழை புயல் வானம். எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வலக்கையால் பற்றி கிடந்தான் பாண்டியன். திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது. வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன. பலகை அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான் கத்துகிறான். ஓடிவாருங்கள், இங்கே ஓடிவாருங்கள். பாண்டியன் எழுந்தான். எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. தொங்கான் தள்ளாடுகிறது. அலைகள் மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. தட்டு தடுமாறி நடந்தோடினர். வானும் கடலும் வலியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. வானம் பிளந்து தீ கக்குகிறது. மழை வெள்ளம் கொட்டுகிறது. வலி முட்டி புரட்டுகிறது. கடல் வெறி கூத்தாடுகிறது. தொங்கான் நடுநடுங்கி தாவி தாவி குதிகுதித்து விழுந்து நொறு நொறு நொறுங்குகிறது. முகத்தில் வெள்ளம், உடலில் வெள்ளம், கால் கையில் வெள்ளம். உடலை இறுக்கி இறுக்கி ரம்பமாய் அறுக்கிறது. தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது. மூழ்கி நீந்துகிறது. தாவி நீந்துகிறது. இருட்டிருட்டு. கும்மிருட்டு. குருட்டிருட்டு. சிலு சிலு மரமரப்பு. ஒயிங் புயிங் ஒயிங் புயிங் ஒயிங் புயிங். இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. மூட்டைகள் சிப்பங்கள் நீந்தி ஓடி மறைகின்றன. தொங்கான் குதிகுதித்து விழுந்து நொறு நொறு நொறுங்குகின்றது. சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது. கடல் அலை அடிக்கிறது. என்ன இது? சூரிய வெளிச்சம். சூரியன் சூரியன் சூரியன். தொங்கானில் நீர் நெளிகிறது. பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது. பொத்து கொப்பளிக்கும் பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர். ஓட்டையை அடைக்கிறார்கள். ஆப்பு அடிக்கிறார்கள். மரம் வெட்டுகிறார்கள், செதுக்குகிறார்கள்.
தொங்கானின் இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. பாண்டியன் நாற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றான். கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்ததென்று கணக்கிட முடியவில்லை. தொடங்கிய போதோ முடிந்த போதோ முடிந்து வெகு நேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன. தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூட்டைகளும் மிதந்து உடன் வந்தன. புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சு பெறவில்லை. பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? எப்போது போய் சேரலாம்? பதில் சொல்வார் யாருமில்லை. இரவில் மேல்தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான். பாண்டியன் நெருங்கிச் சென்று நிலவரத்தை கேட்டான். கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான். இனிமேல் பயமில்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம். மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்த பிந்தியதாய் வந்து முத்து முத்தின்று தொங்கானை மோதின. பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. தொங்கான் மிதந்து சென்றது கடலின் இழுவைக்கிணங்கி. பகல் இரவாகி பகலாகி இரவாகியது. பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று. கருநீல வானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன. உப்பங்காற்று உடலை வருடியது. அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளென முனகல் ஒளியோடு பின் தொடர்ந்தன. அலைகள் நெளிந்தோடின. கடற்கூத்துக்கு பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போலிருந்தது. சுமார் அரை மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன. கரை கரை கரை! அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். மணிக்கூண்டு தெரிகிறது. கட்டட வரிசை, தெருவில் திரியும் வண்டிகள், ஆட்கள். தொங்கான் கரையை நெருங்கிப் போய் நின்றது. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன. ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது. எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? பிளவான் பிளவான்! சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கிப் போய் நடைப்பாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர். தமிரோ! ஜப்பானிய அதிகாரி உருமினார். யா மஸ்தா, தமிழர்கள்தாம் என்று தலைக்குனிந்து வணங்கி தெரிவித்தனர். பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பிக் கொடுத்தார். இந்த கதை ஒரு கற்பனை கதை. இந்த கதை புயலின் சீற்றத்தையும் அதன் வெறியாட்டத்தையும் கப்பலின் தத்தளிப்பையும் பயணிகளின் அச்சத்தையும் கண்முன் நிறுத்துகிறது.